எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனம், தானம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனம், மணி எல்லாருக்கும் தேவை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் இன்னும் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இது பண்ணி தரணும்னு. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா தனம் இருக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. தனம் எவ்வளோக்கு நம்ம சேர்க்குறோமோ அதே நம்ம தானமும் செய்யணும். எதுக்குங்க, தனம்ன்றது நம்ம குரோத்துக்கு இருக்கும், நம்ம சந்ததிகளுக்கு வர்றது நம்மளுக்கு இருக்கும். ஆனால் தானம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம சந்ததிக்கும் போகும், மற்றவங்களுக்கும் நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம் நம்ம மூலமாக நடக்கணுன்ற ஒரு இதை சந்தோஷம் இருக்கும். அதை தான் நம்ம இந்த வள்ளலார் இதுவும் சொல்லுவார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ராமலிங்க அடிகளார் கூட அதை சொல்லுவார், ஜீவகாருண்யம்னு. வேறு எதுவும் இல்லைங்க, ஜீவகாருண்யம் தான். மற்ற ஜீவனாக நம்ம கருணையாக பார்க்கணும். காருண்யமாக இருந்தால் நம்ம ஃபுல்லாக அந்த ஜீவனோட ஐக்கியமாகி அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டை பண்ணி நம்ம சேவை செய்யணும். நம்ம நாட் ஒன்லி ஹியூமன், அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வித உயிரினங்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் நம்ம உதவணும். நம்மளால் முடிஞ்ச அன்னத்தை இது பண்ணி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, அதெல்லாம் ஒரு அன்னதானம் சொல்லலாம். அன்னதானம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அன்னதானம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற தோஷம் கூட சரியாயிடும். யாரும் எதோ போய் பண்ணுறாங்க, அந்த கோவில் போவோம், இந்த கோவில் போவோம், இந்த வேலைக்கு எடுத்துங்கன்னு. அது பண்ணுங்க, தப்புன்னு சொல்லலை நான். ஆனால் சிம்பிள் வே வள்ளலாரே சொன்னது என்னன்னா அன்னதானம். நீங்கள் மற்ற உயிருக்கு நீங்கள் சாப்பாடு நம்ம தரும்போது அதுவும் உங்களுக்கு அது வாழ்த்து ஜாஸ்தியாகும். மற்றவங்க வாழ்த்து ஜாஸ்தியாகும் போது இறைவனோட ஆசீர்வாதமும் செய்கிறோம். அது எல்லா வித தெய்வம் தான் சொல்கிறேன் நான், குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்லலை, எல்லா வித தெய்வமும் சொல்கிறேன். பிரபஞ்சம் ரொம்ப நேச்சுரல் இருக்குன்னு நம்புவாங்க எல்லாரும். அதோட இயற்கை சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். தானம் அன்னதானம் பண்ண நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஆரா சொல்கிறாங்க பாருங்க, நல்ல விதமான ஆரா, அதுவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஒருத்தங்க பார்த்தாலோ இல்லை பேசினாலோ அப்படியே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இவர் பேச மாட்டாரா, இவர் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு விதமான ஆனந்தம் கிடைக்கும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம். இவன் வந்தால் ஜஸ்ட்டு ஒரு 4 வார்த்தை பேசினாலே ஒரு மன அமைதி கிடைக்கும். தொட்டால் கூட அவங்ககிட்ட ஒரு அக்ஷய பாத்திரத்தில் எப்படி அந்த இது வளர்ச்சி நல்ல ஒரு விதமாக வளர்ச்சி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ தனம் சேர்க்கறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அன்னதானம் பண்ண உங்களுக்கு செல்வமும் சேரும், சந்ததிகளுக்கு புண்ணியமும் சேரும், உங்களுக்கும் அது தர்மம் தலை காக்கும்னு அதுதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கதையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த தர்மம் பண்ணவங்களே இன்றைக்கும் தோற்றதே இல்லை. கண்டிப்பாக கை கொடுக்கும். அதான் ஒரு இதில் நம்மளுக்கு எதுவும் இருக்கும் தவிர சில பேர் கை விடுற மாதிரி போகிற நிலைமையில கூட நம்மளுக்கு தர்மத்தால் தலையாக்க கழுத்தலை நெருக்கிற அளவுக்கு வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாவோட பூச்சின்னு பாருங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க செய்தது தர்மம். ஸோ நீங்கள் தர்மம் செய்ய உங்களுக்கு நிறையா தானமும் கிடைக்கும். அது மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழும் போது எல்லா சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லா வளமும் நலமும் சேரும். எல்லோரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கள். தனக்கு வேண்டிக்கிறத விட எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குள்ளேயே நீங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய அது உங்களுக்கு மட்டும் எல்லாருக்குள்ளே இருக்கும்போது அது உங்களுக்கும் சேர்த்து கவர் ஆகிடும், மொத்த உலகத்துக்கும். அது மாதிரி நீங்கள் வேண்டிட்டு நல்லா தனத்தை இது பண்ணிங்கன்னா எல்லா விட நல்லமும் சேரும், தானமும் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.